ஒரு லேடி வந்து ஒரு 50 இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது ரொம்ப பதட்டமாக தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் லேடிங்கிறது தெரிஞ்சிச்சு. தனியாக காரில் ட்ரைவ் பண்ணதும் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அந்த மாதிரியான ஒரு ஆளாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கேட்டோமோ என்னை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மறைமுகமான எனக்கு ஒரு கொலை மிரட்டல் மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. என்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு அது தெரியுது, அது கொலை மிரட்டல் அளவுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லைங்க மேடம், எனக்கு வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தோணல. ஏதோ தெரிஞ்சவங்க தானே இது பண்ணணும், இல்லை வந்து என்னோட பிரம்மையாக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாச்சும் சண்டையா, ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் சண்டையா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியது சண்டையா, இல்லை அக்கம் பக்கத்தில் சண்டையா, இந்த மாதிரி ஒன்றுனா விசாரித்தோம். பேசிட்டே வெளியே வரோம். அவங்க கார்ல ஏறதுக்கும் நான் என்னோட கார்ல ஏறதுக்கும் பார்த்தா அவங்க கார்ல வந்து எல்போர்டுன்னு இருந்துச்சு. ஏன்னா எல்போர்டும் போது அவங்க பதட்டமா தானே கார் ஓட்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு யார் வந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் கார் ஓட்டு பழகிட்டீங்க. இல்லை மேடம், நான் 5-6 வருஷமாக நான் செல்ஃப் டிரைவிங் தான், என்னோட ஹஸ்பண்ட் தான் சேஃப்டி தான் நீ அது போட்டுக்கோன்னு சொல்லி சொன்னார். நான் ஸ்டார்ட் பண்ணும் போது போட்டது வந்து இப்போ வரைக்கும் இப்போ நான் நல்லாவே டிரைவ் பண்ணுவேன், ஆனால் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. எதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு எல்போர்டு வச்சு இது பண்ணுங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு டவுட் வந்துச்சு. டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட யாஸ்மின் இருக்காங்க, டிடெக்டிவ் யாஸ்மின். அவங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எப்படியெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நமக்கு பேசிகிட்டே இருக்காங்க. வணக்கம் யாஸ்மின். வணக்கம் மேடம். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் இது போல் கண்டுபிடிக்கிறீங்க, டிடெக்ட் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. யாராவது இது போல் கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு இடத்துல விஷயம் வந்து தீர்வாகி இருக்கா? அது போல் உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாம், என்ன நம்ம கேஸ் தொடங்குறது ஒரு விதமாக இருக்கும். நிறைய பேர் கேஸ் கொடுக்கும் போதே வந்து ஹஸ்பண்ட் மேல சந்தேகம். நம்ம சப்ஜெக்ட் யாருன்னா ஹஸ்பண்ட் தான். ஸோ இவங்க கேஸ் கொடுக்குறவங்க யாரு நம்ம பார்க்குறோமோ அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆமா, கேஸ் கொடுக்குறவங்க ஒரு குறிப்பிட்ட சந்தேகத்தை சொல்லி எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருக்கு, எனக்கு இந்த விஷயத்துல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயத்த நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்ன நடக்குது, இவங்களை சுத்தி என்ன நடக்குது. நிறைய பேருக்கு தன்னோட வாழ்க்கையில நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல, பட் ஏதோ சம்திங் ஏதோ கேஸ் கொடுப்பாங்க. அப்படி கேஸ் பாக்குறது உண்டு. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இப்ப நான் சொல்றேன். ஒரு லேடி வந்து ஒரு 50 இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது ரொம்ப பதட்டமா தான் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் லேடிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க தனியா கார்ல டிரைவ் பண்ணதும் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு தனியா எங்க வேணாலும் தனிச்சியா போவாங்க வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளா எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, என்ன கேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்டோமோ என்னை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க, ஏதோ சம்திங் என்னை வந்து ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஒரு மறைமுகமான எனக்கு ஒரு கொலை மிரட்டல் மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அது யாரு என்னை யார் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு கேஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். உங்களுக்கு வந்து யாரோ உங்களை ஃபாலோ பண்றாங்க, உங்களுக்கு அது தெரியுது, அது கொலை மிரட்டல் அளவுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க ஏன் வந்து அப்படி கொடுக்காம, இல்லைங்க மேடம், எனக்கு வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தோணல. ஏதோ தெரிஞ்சவங்க தானே இது பண்ணணும், என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னா ஒண்ணு சொத்துக்காக இருக்கலாம், இல்ல வேற எதுக்காவது இருக்கலாம், பதவி, இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், இல்ல வந்து என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. சப்போஸ் வந்து எனக்கு வந்து அது ஒரு பிரம்மையாவும் இருக்கலாம். நான் என்னன்னே கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் கேஸ் கொடுக்க முடியாது. ஆனா உண்மைதான் வந்து ஒரு கரெக்டா வந்து இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா டெய்லியும் ஸ்டேஷன்ல வந்து எத்தனை கேஸ் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது மனப்பிரமையும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கேஸும் எடுத்துக்க முடியாது. ஒரு விதத்துல அவங்க சொன்னதும் கரெக்ட் தான். பர்சனலா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ரொம்ப பதட்டமா பேசினாங்க. அப்ப நான் வந்து ஃபுல் டீட்டெயில் கேட்டேன். சரி, ஓகே, என்ன இது பயமா இருக்கும்ல. ஆமா, ஏன்னா நம்மள ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க முகமும் தெரியல, ஆனா பண்றது ஃபீல் தெரியும், நம்ம உள்ளார ஒண்ணு. அந்த பயம் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா நம்ம இதை எடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கல. சொல்லிட்டு யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டிருக்கீங்களா, வீட்டுல ஏதாச்சும் சொத்து பிரச்சனை இருக்கா, ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாச்சும் சண்டையா, ஹஸ்பண்ட் ஃபேமிலியில சண்டையா, இல்லை உங்க ஃபேமிலியில
ஃபேமிலியா இருக்கக்கூடியது சண்டையா இல்லை அக்கம் பக்கத்துல சண்டையா, இந்த மாதிரி ஒன்னொன்னா விசாரிச்சோம். விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஆமா சண்டை இருக்கு, எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில அங்க வர தெருநாய் அது இதெல்லாம் அந்த வேஸ்ட் சாப்பிட்டு நிறைய நாய் இறந்துருச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அப்போ வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சர் சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட வந்து, ஏன்னா அது வந்து ரெசிடென்சியல் ஏரியா, அங்க வந்து நீங்க கம்பெனி வச்சிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்ல, சட்டத்துக்கு புறம்பானதுதான், இல்லீகல், அதனால வைக்கூடாது சொல்லிட்டு நாங்க வார்னிங் கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளுக அதை இது பண்ணாம ரன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு முடியல, என்னால பார்த்து நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு நாங்க அது பெரிய பிரச்சனை பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கேஸ் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் அந்த கம்பெனில பண்ற நிறைய இல்லீகலான இதெல்லாமும் பண்றாங்கிறத கண்டுபிடிச்சு நாங்க கொடுத்து அந்த கம்பெனியை காலி பண்ண வச்சிட்டோம். ஓ சரி, அங்க இல்ல. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து எங்க மேல கோபம் இருக்கலாம், அதனால அவரு ஏதாச்சும் ஆள் வச்சு இந்த மாதிரி பண்றாரு அந்த கோபத்துல அப்படின்னு சொல்லி தெரியலைங்க மேடம். இந்த விஷயம் நடந்து ஒரு 1 இயர்க்கு மேல இருக்கும். சொல்ல முடியாது, சில பேர் வந்து அப்படி மெதுவா விட்டு சந்தேகமே இல்லாத ஒரு நேரத்துல வந்து பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, பழிவாங்க எப்பவோ முன்விரோதத்துல இன்னைக்கு குத்திக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க அப்படி வச்சிருக்காங்க. ஆமா, சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாங்கிறது அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். சரி, ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாச்சும் சண்டை இருக்கான்னு இல்லைங்க மேடம், ரொம்ப நல்லவர், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை. ஸோ நல்லவருன்னு சொன்னாலுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம் எப்பவுமே, அவங்களுக்கு தெரிஞ்சு நல்லவங்க அவ்வளவுதான், நம்ம பார்க்கும்போது தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எல்லா இதுவும் டீடைல்ஸும் கேட்டுக்கிட்டோம். ஹஸ்பண்ட் அவங்களோட தான் இருக்காங்க, எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இதுலதான் இருக்காங்க. எல்லாம் கேட்டோம். அவங்க வந்தே ரொம்ப நேரம் பேசினாங்க இதை பத்தி எல்லாம் ரொம்ப, ஏன்னா சில பேருக்கு சில விஷயத்த சீக்கிரம் சொல்ல தெரியாது, சொன்ன விஷயத்தையும் சொல்லுவாங்க, நோண்டி கேட்கதான் ஒண்ணுன்னா அவங்க ஒண்ணுன்னா சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தையே வந்து ரொம்ப நேரம் எல்லா விதத்திலயும் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களோட பதட்டம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அது பொறுமையா கேட்டோம்னா தான் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியா இருக்கும், நம்ம அதுக்கு அது கொடுத்து கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்க எல்லாமே கேட்டுட்டோம், ஏன்னா அப்படி அவங்க திருப்பி சொல்றதுல கூட புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கூட வரலாம், அதனால அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டோம். ஆனாலும் அவங்களோட அந்த பதட்டம் வந்து நிக்கவே இல்லை. கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருந்தவரை செக் பண்ணிட்டீங்களா? அதான் அவங்க வந்து இப்ப கேஸ் தான் கொடுக்குறாங்க, நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டோம். கேட்டுட்டு ஓகே எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு சரி நாங்க இந்த கேஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு. எனக்கு அந்த முடிச்சுட்டு எனக்கு அடுத்த மீட்டிங் ஒன்று வெளியே போக வேண்டியது இருந்துச்சு, அதனால நானும் அவங்களுமே வந்து பேசிட்டே வெளியே வரோம். அவங்க கார்ல ஏறதுக்கும் நான் என்னோட கார்ல ஏறதுக்கும் பார்த்தா அவங்க கார்ல வந்து எல் போர்டுன்னு இருந்துச்சு. அப்ப எனக்கு இந்த எல் போர்டு பார்த்ததுமே வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஏன்னா எல் போர்டும் போது அவங்க பதட்டமா தானே கார் ஓட்டுவாங்க, அப்ப அவங்களுக்கு யாரு வந்தாலுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, எல்லாருக்கும் அப்படிதான், சில பேருக்கு அப்படி தோணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ சொல்லிட்டு, ஓ நீங்க இப்பதான் கார் ஓட்ட பழகிட்டீங்க? இல்ல மேடம் நான் 5-6 வருஷமா நான் செல்ஃப் டிரைவிங் தான். அப்பயே நீங்க எல்போர்ட் பண்ண? இல்லைங்க மேடம் ஒரு சேஃப்டிக்கு போட்டிருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து போட்டுக்கோ எப்பவுமே, அப்பதான் வந்து வரவங்களுக்கு வந்து இந்த கார் எல்போர்டு அப்படிங்கறனால அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த ஓவர் டேக் எடுக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வர்றது, இல்ல ஒரு இதுனா அவங்களுக்கு எல்போர்டு அவங்களுக்கு வழி விடுறது, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது உனக்கு சேஃப்டி தான், நீ அது போட்டுக்கோன்னு சொல்லி சொன்னாரு. அதனால நான் அது கழட்டவே இல்லை, நான் அப்படியே அது வச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும் போது போட்டது வந்து இப்போ வரைக்கும், இப்போ நான் நல்லாவே டிரைவ் பண்ணுவேன், ஆனால் நான் வச்சிருக்கேன் அப்படி சொன்னாரு. எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தேகம் இருந்துச்சு, எதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு எல்போர்டு வச்சு இது பண்ணுங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு டவுட் வந்துச்சு, ஏதோ ஒன்று அவரு ஏதோ பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி. அவங்க கிட்ட அதை காமிச்சிக்கல. நாங்க சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேஸ் எங்க கிட்ட கொடுத்தது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட நீங்க மெயினா சொல்லக்கூடாது, அப்பதான் எங்களுக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டோம். சரிங்க மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க கேஸ் எடுத்து எல்லா மாதிரியும் இந்த கெமிக்கல் ஃபேக்டரி, அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்டெப், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் கெமிக்கல் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணவர், அவர் வேற எங்கேயும் போய் ஆரம்பிக்கல, அவருக்கு வந்து ஒரு சைடே கையும் காலும் வராம போய் அவர் வீட்டுல வந்து படுக்கையோட இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு, கண்டிப்பா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க விசாரிச்சுல அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. அவங்க ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணி பார்த்தோம், வேற ஏதாச்சும் அவருக்கு அஃபேர் இருக்குமோ, அதனால வந்து வைஃப் ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிச்சு, நிறைய அது போலதான் நிறைய சிக்கும். ஆமா, பட் அவருமே உண்மையாலுமே ரொம்ப நல்லவர் தான். அந்த மாதிரி அவங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அவங்களோட இதெல்லாம் பார்த்த வரைக்கும் அப்படி எதுவுமே தோணல. எங்களுக்கு என்னன்னா மத்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்களை ஃபாலோ பண்ணணும், அதுதான் எங்களுக்கு. இவங்களே ஒருவேளை அவங்களே பிரமையா சொல்லலாம், தனக்கு தானே ஏதாவது யோசனை, அதனால அது உடனே ஸ்டார்ட் பண்ணாம நம்ம இந்த மத்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தோம். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே டிக் பண்ணிட்டே வந்துட்டோம், எல்லா இதுவும் முடிஞ்சு. இப்போ வந்து ஃபைனலாக அவங்க பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணு வந்து காலேஜ் போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி காலேஜ் போறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து அந்த என்ன
பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வர சொல்லி மற்ற இதெல்லாம் முடிச்சிட்டோம். உங்க பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னீங்க, உங்க பொண்ணு யாராவது லவ் பண்றாங்களான்னு சொல்லி கேட்டோம். இல்ல மேடம், பொண்ணு யாரையும் லவ் பண்ணல. பொண்ணு வந்து நான் சொல்ற பேச்சை மீற மாட்டா. அவளுக்கு எது சந்தோஷமோ அது நாங்க செய்வோம். பட் நாங்க சொல்றது எல்லாமே ப்ராக்டிக்கலா இருக்குங்கிறது பொண்ணுக்கு தெரியும். பொண்ணு கூட ரொம்ப வருஷம் ஒரு பையன் ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தான். திடீர்னு அந்த பையன் வந்து பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். என் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்துச்சு. வந்து எங்கிட்ட வந்து சொன்னான். ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ் பண்ணா. ஆமா. ஆனா எல்லாமே வந்து எங்கிட்ட ஓப்பனா சொல்லிடுவா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் எங்கிட்ட தான் வந்து சொல்லுவா. அப்போ அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ண உடனே வந்து எங்கிட்ட வந்து சொன்னான், மம்மி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டாவும் இருக்கான்ல, இந்த மாதிரி லவ் பண்றேன்னு என்ன சொல்றான். அப்படிங்கும்போது நான் இல்லை, அது வேண்டவே வேண்டாம், நம்மளோட ஃபேமிலியோட இதுக்கும் ஸோ ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இல்லை, மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே வந்து நம்மளுக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணினாலும் உனக்கு அங்கே போய் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீ போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து உன்னை அது வந்து உன்னோட கேரக்டர் ஒன்று, என் பொண்ணா உனக்கு வந்து எல்லாமே தெரியும். உனக்கு எது முடியும் முடியாதுன்னு சொல்லி சிலதெல்லாம் தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நீ எல்லாமே எங்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு அம்மா பொண்ணை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ என்னோட இதுபடி வந்து இது வந்து உனக்கு லைஃபுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் போது இப்ப இது செட் ஆகுது அப்படி சொன்னது அந்த பொண்ணுக்கு ஏற்புடையதா இருந்தனால அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா. என் பொண்ணு வந்து ஆனா வந்து நான் சொன்னதுமே கேட்டுக்கிட்டேன். ஆமா மம்மி, நான் எல்லாமே யோசிச்சு பார்த்தேன், செட் ஆகாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படி சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து அந்த பையனோட ரியாக்ஷன் என்னன்னு, இல்லை அவன் கொஞ்சம் கோவப்பட்டான்னு சொல்லி சொன்னா, பரவாயில்ல, நான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கோவம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். அப்போ நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பார்த்துட்டோம். ஃபைனலா வந்து இவங்கள தான் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்க. நாங்க ஒரு டிவைஸ் கொடுக்குறோம். அந்த டிவைஸ் அந்த பொண்ணோட அந்த லவர் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதாவது அவங்க பேசுறது என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே அந்த டிவைஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து மேக்சிமம் என் கேஸ்ல பார்க்க மாட்டோம். கேஸோட தன்மையை பொறுத்து அவங்களோட பர்சனலான விஷயம் அவங்களோட நாலேஜோட தான் பண்ணுவோம். பட் இது அவங்க பொண்ணு தானேங்கிறதுக்காகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா பொண்ணு எல்லாமே வந்து ஓப்பனா சொல்றான். சப்போஸ் அவளுக்கே சில விஷயத்த கண்டுபிடிக்க முடியாம கூடி ஒருத்தர் கூட பழகலாம். அது நம்ம பேசுறது வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் சில விஷயங்கள். அதனால அந்த விஷயத்த நினைச்சுதான் நாங்க வந்து டிவைஸ் வந்து அவங்க பேக்ல வைங்க. அந்த பொண்ணோட பேக்ல. ஆமா, பொண்ணோட பேக்ல வைங்க. அவங்க என்ன பேசுறாங்க, ஏன்னா ரெகுலரா அந்த காலேஜ் போற பொண்ணு அங்க கூட படிக்கிற பையங்கிறனால அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்கு மட்டும் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு எங்களுக்கு. அதுலதான் ஒரு இதே வந்ததே வந்து இதுதான். கான்வர்சேஷன்ல வந்து அந்த பையன் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4 நாள் வந்து அவங்க பேசுறது நாங்க அந்த கான்வர்சேஷன் கேட்டோம். 4 நாளுமே வந்து இந்த பொண்ணு சாதாரணமா போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு சாதாரணமா பேசினா கூட அவன் லவ் விஷயமாவே பேசுறான், அவங்க அம்மா மேல கோவமாவே பேசுறான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அது செட் ஆகாது, ஃபேமிலிக்கு இது ஒத்து வராது, வாழ்க்கையோட ப்ராக்டிக்கல்ங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒன்று சொல்றா. அவன் வந்துட்டு நீ எங்கிட்ட இவ்வளவு வருஷம் ஃப்ரெண்டா பழகிருக்க, உனக்கு என்ன பத்தி தெரியாதா, உனக்கு என்ன பிடிச்சுதானே ஃப்ரெண்டா பழகுன, லவ் பண்றேன்னு சொல்லும் போது உனக்கு பிடிச்சுதானே இருந்துச்சு, இப்ப திடீர்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்ற, உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்தோட இது தெரியல சொல்லிட்டு அவங்க அம்மாவை சில வார்த்தைகளெல்லாம் திட்டுறான், ரொம்ப திட்டுறான், பிடிக்கிறான். அந்த பொண்ணு அதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட மறைச்சிருச்சு, சொல்லல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கும் போது அவன் பேசின விஷயத்த அந்த பொண்ணு பெரிய சீரியஸா எடுக்கல. ஸோ உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் நடக்கும் பாரு, உங்க அம்மா இப்படி வந்து ஒரு என்னோட பியூர் லவ் தெரியாம இது கர்ஸ் பண்ற மாதிரி வந்து எந்ததோ அந்த ஒரு சாப வார்த்தைகள் எல்லாமும் சொல்றான். அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும் பாரு, இந்த மாதிரி வந்து என்னோட மனசு இப்படி நோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி ஒரு பிளான் இருந்திருக்கு. அப்போ ஆமா, ஒரு 4 நாளுமே வந்து அந்த பொண்ணு என்ன சாதாரணமா பேசினாலும் அவங்க அம்மாவை திட்டுறான். இந்த பொண்ணு பண்ண ஒரே விஷயம் இந்த விஷயத்த மட்டும், ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு விட்டு கொடுத்து பேச முடியாது, ஏதோ கோவத்துல விட்டு தர மாட்டாங்க. ஆமா, கோவத்துல அவன் ஏதோ பேசுறான், சரியாயிருவான். நம்ம எப்படி அம்மாவை திட்டத போய் சொல்ல முடியும்? பிள்ளைங்க இங்கதான் விழுவாங்க, லவ் இஸ் பிளைண்டும்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஈவன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட ஒரு கட்டத்துக்கு மேல அது பிளைண்ட் ஆயிடுது. கண்டிப்பா. அதனால அதுல வந்து நியாயம் தப்பு தெரியாது. நல்ல வேளை இந்த பொண்ணு லவ் பண்ணல. பட் இல்ல சப்போஸ் நம்ம அந்த பையன் என்ன எதுவும் சுயரூப தெரியாம இருந்த ஒரு ஸ்டேஜ்ல லவ் பண்ணிருக்கலாம், இவ்வளவு ஸ்ட்ராங்கா லவ் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி கூட லவ் பண்ணிருக்கலாம். உண்மையான லவ்ங்கிறது நம்மளை மட்டும் நேசிக்கிறது இல்ல, நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க மெயினா வந்து அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க பெற்றவங்களை நிச்சயம் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கும் லவ்ங்கிறது எல்லாத்தோடையும் இருக்கணும். அதுதான் உண்மையான லவ். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட பார்த்தேன் நானு, ஒரு யூடியூப் சேனல்லயோ ஒரு டிவிலயோ பார்த்தேன். 7-8 வருஷம் லவ் பண்ணவங்க பயங்கரமா ஃபேமஸான ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி ஒரு
லவர் கிடைக்காதான்னு ஏங்குவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பையன் ம்ஹும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணு 21 இடத்துல ஏதோ குத்தி கொன்னுட்டான். லவ் பண்ணலன்னா லவ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டா ஓவர் பொசசிவ்னஸ் அந்த பொண்ணு மேல, அந்த பையனுக்கு லவ் பண்ணும்போது பையன் வந்து பொசசிவா ரொம்ப இதா இருக்கும்போது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது வந்து பயங்கரமான லவ் நினைச்சுக்கிறாங்க, பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவன் அப்படி இருக்காங்க. பட் அது தப்பு, அது ஒரு நோய் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. நோயே அது ஒரு சந்தேக இது. ஆமா, பொசசிவ்னஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சந்தேகமா தான் போகுது. அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க விருப்பத்துக்கு விடுறதும், அவங்கள நல்வழிப்படுத்துற மாதிரி விஷயங்களை பேசுறதும், அவங்க கூடவே இருந்து அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது தானே தவிர எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும், எனக்கு மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது லவ் கிடையாது இல்லையா? அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. கடைசியில ஒரு பொண்ணோட உயிரே போயிருச்சு, அந்த லவ்னாலேயே உயிர் போயிருச்சு. அந்த பொண்ணு வந்து அப்போ லவ்ல இருந்து விலகி வரணும்னு நினைஞ்சிருக்கா பாவம். ஆமா, வீட்டுல நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த பையன் ஓவரா டார்ச்சர் பண்ணும்போது வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகும் போதுதான் அந்த பையன் மறுபடியும் வந்து நைஸா பேசுற மாதிரி பேசி கொலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சமீபமா. சோ இந்த மாதிரி எல்லாமும் நிறைய நடக்குது. இந்த மாதிரி பசங்கனால தானே. இப்போ இந்த பையனுமே வந்து அப்படி கோவமா பேசுறத இது பண்ணி தான் வந்து அந்த பையனை ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது அன்னைக்கு அவங்க சொன்னது வந்து ஒரு 2 தடவை அந்த மாதிரி நடந்த மாதிரி சொன்னாங்க, ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னது எல்லாம் பொண்ணோட அம்மா 2 வீலர்ல தான் ஃபாலோ பண்றது சொன்னாங்க. அப்போ ஃபேஸ் பாத்தீங்கன்னா இல்ல ஹெல்மெட் போட்டிருந்தான்னு சொன்னாங்க. ஹெல்மெட்டோட அடையாளம் கேட்கும்போது ஒரே ஹெல்மெட்டா சொல்லல, அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹெல்மெட் சொன்னாங்க. இந்த பையனும் 2 வீலர் வச்சிருக்கான். இந்த பையனோட வண்டி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா இவன் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட வண்டியை ஒரு நாள் எடுத்துட்டு போறது அந்த மாதிரி எல்லாம் இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணும்போது நாங்க தொடர்ந்து பார்த்ததுல ரெகுலரா அப்படி பண்ணல, ரொம்ப ரேரா ரெகுலரா பண்ண மாட்டிப்போம்னு சொல்லிட்டு சாமர்த்தியமா ரேரா அந்த அம்மாவை பண்ணியிருக்கான். அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறமா வந்து நாங்க கேஸ் பார்க்க ஆரம்பிச்சு இந்த பையன் மேல சந்தேகம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் மறுபடியும் ஃபாலோ பண்றத பார்த்தோம். உங்களை போய் இடிக்கிற மாதிரி போறது, ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி வர்றது, ஃபாலோ பண்றோம் ஏதோ ஒரு நாள் அப்படி பண்ணணுங்கிற இது வச்சிருக்காங்க என்னவோ. ஆமா, என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? உண்மையிலேயே அது வந்து அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கப்புறம் நாங்க சொன்னோம் ஃபாலோ பண்றது யாரும் இல்ல, இந்த பையன் தான், இவன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறான் பொண்ணுகிட்ட, இவன் எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஆளுங்கிறது பொண்ணுகிட்ட சொல்லுங்க, இப்படி பேசுறதெல்லாம் கேட்ட மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பொண்ணை காமிச்சுக்க வேண்டாம். அது ரொம்ப முக்கியமானது. காமிச்சிக்காம விலக சொல்லுங்க. உங்களை அவன் ஃபாலோ பண்றது அது எல்லாமே வந்து இனி மறுபடியும் தொடரும் போது அது ஒரு டேஞ்சர் தான். அது வந்து நீங்க தைரியமா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவன் தான் குறிப்பா சொல்லாம கூட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாம் சில ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த கேஸ் அப்படி முடிஞ்சுச்சு. வீட்டுல ஆனா குடும்பங்கள்ல இது மாதிரி பொண்ணுன்னு இல்ல பையன் லவ் பண்ற விஷயங்கள்லயும் கூட இப்ப கேர்ள்ஸும் நிறைய இடங்கள்ல சில இதெல்லாம் ஐடியாஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த லவ்ங்கிறப்போ அது ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்கள சூஸ் பண்ணும்போது, அந்த துணையை சூஸ் பண்ணும்போது அது யங்ஸ்டர்ஸுக்கு தான் தெரியணும். இல்ல நம்ம துணையை சூஸ் பண்றதுக்கு என்ன ஜாக்கிரதையா இருந்தாலுமே அது மீறியும் தப்பு நடக்கலாம். அதுதான் நம்ம என்னதான் நம்மளோட பார்வைக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சோம் அதை மீறியும் அவங்க கிட்ட வேற ஒரு சீக்ரெட்டான ஒரு குணம் இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தெரியணும், வெளியே வர தெரியும். அதுதான், அப்படி எல்லாம் இருந்தாதான் நிறைய அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க மீண்டு வர முடியும். கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு